வெல்கம் டு KPRD கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவையான மட்டன் கொத்து கறி எப்படி செய்யறதுன்னு. அதற்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 300 கிராம், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, கல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பிரிஞ்சி இலை 2, 4 லவங்கம், 4 பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தூளாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு. கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு தாளிச்சிக்கணும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளியும் வதக்கி விட்டுக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டன் கொத்துக்கறி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கணும். கொத்துக்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதிலிருந்து தண்ணி வரும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கணும். நல்லா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வேக விடணும். எடுத்து பார்க்குறப்ப சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டு மூடி திருப்பி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். வச்சதுக்கப்புறமா வெந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் கலந்து விட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி கலந்து விட்டு இறக்கிட்டோம்னா சுவையான மட்டன் கொத்துக்கறி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.